கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடந்த 4 நாட்களாக நாம் ஒரு கிறிஸ்தவன் இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம குறித்து பேசிகிட்டே வந்தோம். நம்ம அது குறித்து சத்தியத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கு 5வது நாளாக இன்றைக்கு ஒரு சத்தியத்தை ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கு தான் முதலாக கேட்குறதா இருந்தால், உங்களுக்கு அறிமுகத்திற்காக நான் அந்த 4 நாட்கள் பேசின அந்த காரியங்களை நான் ஒரு சின்ன ஒரு முகவரையாக உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது நாள் லேகியோனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது நாள் 3 பணக்கார வசதி படைத்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறு நிமித்தமாக கிறிஸ்துவை எப்படி இழந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 3வது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய வளர்ச்சி, பேதுருவினுடைய வாழ்க்கை. பேதுரு கிறிஸ்துவை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் கொண்டதற்கு பிற்பாடும் எப்படி அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 4வது பவுல் தன்னுடைய கடிதத்திலே பிலோமேனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. அந்த கடிதத்திலே ஒனோசிமுவை திரும்பவும் அடிமையாக அல்ல, அதுதான் அதில் குறிக்கப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடிமையானவனாக கிறிஸ்துவின் சகோதரனாக ஒனோசிமுவை கொள்வதற்கு பிலோமேனிடத்திலே மன்றாடி, அன்பின் நிமித்தமாக மன்றாடி எழுதுகிறாரு. அந்த பணிவு நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் அந்த செய்தியின் கீழே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதர் தான். இந்த மனிதரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி வருகிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே, அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இதற்காக ஒத்துழைத்த உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவருடைய குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஊழியத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இன்னும் கர்த்தாவே, அநேக வாசல்களை அவர்களுக்கு திறந்தரல வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் வருகிற நாட்களிலே சுவாமி இணைந்து செய்வதற்கு வேண்டிய பலனையும் சக்தியும் கர்த்தர் எங்களுக்கும் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு நமக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ப்ளஸ் நம்ம எப்படி வாழ்கிறோம், ஒரு சொசைட்டியில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை நான் வெளிக்காட்ட வேண்டுமானால் நான் எப்படியெல்லாம் வெளிக்காட்டலான்ங்கிறதை குறித்து தான் நம்ம 4 நாட்களும் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்தித்து வந்தோம். இன்றைக்கும் 5வது நாளாக நம்ம இன்றைக்கு ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய பெயர் சகேயு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை நீங்கள் உங்களுடைய கைகளிலே வேதம் வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைனால் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை எடுத்து திறந்து வைத்து கொண்டால் நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். பக்கம் 112வது பக்கம், புதிய ஏற்பாடு. இந்த சகையினுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரிஞ்ச சகையை நமக்கு சின்ன வயசுல நம்ம விபிஎஸ்ல படிக்கிற சகையுக்கு அவர் ஓடி காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. இயேசுவை பார்த்து கீழே இறங்கி ஓடி வந்தாரு. சகையு குள்ளமான மனிதன், இவ்வளவுதான் நமக்கு விபிஎஸ்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிச்சிருப்போம். இந்த சகையினுடைய இன்னொரு பகுதி, ஆழமான ஒரு பகுதி அதுக்குள்ள இருக்கிறது. இதை நம்ம எவ்வளவு பேர் டீப்பா இதை படித்தோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அதை குறித்து தான் நான் உங்களோட சத்திய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1வது வசனம், 19வது அதிகாரம், முதல் 2 வசனத்தை வாசிக்க நாம் இப்போ கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓகே, இந்த சகேயுனுடைய காரியத்தை நம்ம வாசிக்கும் போது முதலாவது நம்ம என்ன வாசித்தோம்னா, ஆயக்காரனுக்கு தலைவனும்
ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயுன்னு 2 குறிப்பு சகேயுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆயக்காரன், அவர் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. 2வது அவர் வந்து ஐஸ்வர்யவானா இருந்தார். இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஐஸ்வர்யவானாய் இருந்த இந்த சகேயுக்கு ஏன் கிறிஸ்து தேவைப்பட்டார்? இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்து தேவைப்படுகிறாரா அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு பணம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான வசதி எனக்கு இருக்கிறது, எனக்கு ஏன் கடவுள் தேவைன்னு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகாம இருப்பாங்க, பைபிள் வாசிக்காம இருப்பாங்க, ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபட மாட்டாங்க, ஈடுபடுறவங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காரியத்தை ஏன் அவங்க அப்படி நினைக்கிறதுனா, இந்த உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு தான் நமக்கு கடவுள், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தான் எனக்கு கடவுள் என்று பல பேர் தீர்மானித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அது இந்த சகேயினுடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். இந்த சகே ஒரு ஏமாற்றுக்காரராக யூதர் சமுதாயத்திலே காணப்பட்டார். ஆனால் பதவி நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு, அதே மாதிரி ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு. அதிகாரமும் இருக்குது, ஐஸ்வர்யமும் இருக்குது. இது 2ம் இருந்தும் ஏன் அவருக்கு கிறிஸ்து தேவைப்பட்டார்? ஏன்னா கிறிஸ்து என்பது உலக பிரகாரமாக நாம் வாழ்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு கிடையாது. கிறிஸ்து என்பது உள்ளார்ந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அமிர்தம். கிறிஸ்து, நான் கிறிஸ்துவோடு பயணித்தால் நான் என்னுடைய மரணத்திற்கு பின்பும் அவரோடு வாழலாம். இந்த கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றினீர்களானால் நீங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின்பும் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். அது என்ன மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்வு அப்படின்னு யோசித்து பார்த்தா நித்திய வாழ்வு, அதை குறித்து வெளிப்படுத்தல் யோவான் பகுதியிலே இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நித்திய ஜீவன்னா என்ன. மாம்சத்துக்கு மரணம் உண்டு, ஆனால் ஆவிக்கு மரணம் இல்லைங்கிறத பவுல் தன்னுடைய ரோமாபுரி திருச்சபை மக்களுக்கு சொல்லும் பொழுது அதிலே சொல்லுகிறார். அதையே நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே இந்த சகேயு வந்து மற்றவர்களுடைய பார்வையிலே இவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரராக பார்க்கப்படுகிறாரு. சகேயுவை பார்த்தாலே எல்லாரும் அருவருக்கிறாங்க. சகேயு வேண்டாம், சமுதாயத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதராகவே காட்சி அளிக்கப்படுகிறார். இந்த உலகத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம மற்றவர்களுக்கு அருவருக்கத்தக்க ஒரு சூழ்நிலையிலே நம்ம காணப்படலாம். ஒருவேளை நம்மளால இயலாமை, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை நிமித்தமாக மற்றவர்கள் நம்மளை மதிக்காதவர்களாக காணப்படலாம். ஆனால் நமக்கு அது அவசியம் இல்லை. இந்த சகேயு அதை யோசிக்கல. ஒருவேளை சகேயு இவங்க எல்லாம் என்னை ஏமாற்றுக்காரராக எண்ணுகிறார்கள், நான் ஏன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய இருதயத்தில் தோன்றி இருந்தால் நிச்சயமாக சகேயு கிறிஸ்துவை பார்த்திருக்க முடியாது. அதை எல்லாத்தையும் அவர் தாண்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்துவை பார்ப்பதற்கு சமுதாயத்துல என்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஒருவேளை நான் வந்து ஒரு பேக்வர்ட் ஃபேமிலியில் இருக்கிறேன், எனக்கு வசதி இல்லை, எனக்கு அடிப்படை தேவை இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஆற்றல் இல்லை, என்னை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் வசதி இல்லாதவன் சொல்கிறாங்க, நோயாளின்னு சொல்கிறாங்க, குறை உள்ளவன் சொல்கிறாங்க, குறைச்சல் உள்ளவனாக என்னை மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் என்னால் அது அவர்களுடைய எண்ணம். அதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. இந்த சகேயினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை அவர் யோசிக்கலை. மற்றவர்கள் அவரை ஏமாற்றுகிறவராக கருதுகிறார்கள், ஆனால் சகேயு அதை பார்க்கல. அவர் மற்றவர்கள் மத்தியில் அவர் ஒருவேளை குள்ளனாக காட்சி அளிக்கப்படலாம், ஆனால் அதுக்காக அவர் வருத்தப்படலை. அவர் என்ன செய்யறாருன்னா வேகமா ஓடுறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அதோடு அவர் நிப்பாட்டல, வகை தேடினான். அவர் ட்ரை பண்றாரு. இயேசு எப்படிப்பட்டவரா இருப்பார், நான் எப்படி அவரை பார்க்க முடியுங்கிறத அவர் முயற்சி பண்ணுகிறார். நான் குள்ளனா இருக்கிறேன், நான் வசதி இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எந்த சேலஞ்சஸையும் அவர் முன்னாடி வைக்கல. குள்ளனாக இருந்தா எனக்கு என்ன, நான் ஒரு ஹைட்டான மரத்துல நான் போய் ஏறி அங்க போய் நான் உட்கார்ந்து இயேசுவை பார்க்க முடியும். நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் செய்து கொண்டால் உங்களுடைய எந்த குறைகளும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்பதற்கு இந்த சகேயு ஒரு முன் உதாரணமாக காணப்படுகிறார். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். சகேயு வந்து இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு ஒரு மரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு.
உட்கார்ந்த உடனே சகையுனுடைய பேர் இயேசுக்கு எப்படி தெரிந்தது? இயேசு கிறிஸ்து அந்த வழியா வராரு, அண்ணார்ந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும்னு சொல்றாரு. இவ்வளோதான் நடந்தது. இப்போ இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய கருத்து அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம வாசிக்க கேட்போம். 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஓகே, இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்னு இயேசு கிறிஸ்துவை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த சகையுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. ஆனா இதை பார்க்கிற மற்றவர்களால அதை பொறுக்க முடியல, அவங்க முறுமுறுக்கிறாங்க. உடனே சகையு, ஏன் இந்த முறுமுறுப்புனா, சகையுவை பாவியாக எனக்கு அதிகமா வரி வசூல் செய்கிறாரு சகையு. பணத்தை அநியாயமாய் வாங்கி கொண்டதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, மற்றவர்கள் மத்தியில ஒரு ஏமாத்துக்காரனாக காட்சி அளிக்கிறார். அதை சரி செய்யணும்னு சகையு நினைக்கிறார். நான் பாவம் நிறைந்தவனாக காணப்படுகிறேன், என்னுடைய பாவம் இந்த சூழ்நிலையிலே நிவர்த்தி ஆயிட்டு, நான் இனி பாவி இல்லைன்றத அவர் இந்த சொசைட்டிக்கு காட்டுற விரும்புறார். அதனாலதான் அவர் சொல்றார். அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன்றார். நான் யார்கிட்டையாவது அநியாயமா ஏதாவது நான் வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுக்குறேங்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம். ஏன்னா சகேயு ஒரு யூதன். என்னுடைய ஆஸ்திகளை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஆஸ்தியெல்லாம் வேண்டாம், நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாச்சு. சகேயு ஒரு யூதனாக இருக்கிறாரு, நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனால் அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரியவில்லை. சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்கிறாரு. உணர்ந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சொத்தெல்லாம் நான் கொடுத்துட்றேன்றார். அதோட ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில ஆபிரகாமுக்கு குமாரன் ஆயிட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த சகைவுக்கு. இன்னைக்கு நமக்கு அந்த பாக்கியம் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? இப்படி ஒரு வாழ்க்கை. இவ ஆபிரகாமுனுடைய குமாரத்தி, இவன் ஆபிரகாமுனுடைய குமாரத்தின்னு இன்னைக்கு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மளால நான் இன்னைக்கு ஒரு அநியாயம், இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு சபையில சொல்றாங்க, நீங்க அநியாயமா பைசா வாங்காதீங்க, அநியாயமா வட்டி வாங்காதீங்க, அநியாயமா மற்றவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்காதீங்க, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் மீது சொத்து வழக்குகளை போடாதீங்கன்னு சபையில போதகர்கள் சொல்லலாம். அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் அப்ளை பண்ண, இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்கிடுவேன், இல்லை நான் என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செய்தேன், இனி நான் செய்ய மாட்டேன், நான் அநியாயமாக வட்டி வாங்கிட்டு இருந்தேன், இனி நான் வாங்க மாட்டேன், நான் மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தேன், நான் இனி இதை செய்ய மாட்டேன். இதுதான் கிறிஸ்துவனாக என்னை இந்த சமுதாயத்திலே காட்டுகிறது. எல்லாரும் பொய் பேசுறாங்க, நான் பொய் பேச மாட்டேன். எல்லாரும் அநியாயமா பண்றாங்க, அநியாயம் செய்யறாங்க, நான் அநியாயம் செய்ய மாட்டேன். எல்லாரும் நீதியை புரட்டுகிறார்கள், நான் நீதியை புரட்ட மாட்டேன். நான் கிறிஸ்துவை பார்த்தேன். இவ்வாறாகவே சகேயு கிறிஸ்துவை பார்த்தார். கிறிஸ்துவை பார்த்த உடனே தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அநியாயமான செயல்கள் அவருக்கு முன்பாக வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை தினம் தினம் இந்த வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். ஆனால் நம்மால் இந்த காரியங்களை விட முடிகிறதா என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தி நிறைவாக நாம் ஒரு பாடலை பாடி ஜெபம் செய்து செய்தியை நிறைவு செய்வோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்.
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆயக்காரனுக்கு தலைவனும் மிகுந்த ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகேயுவுக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது கர்த்தாவே? ஆண்டவரே, இன்றைக்கு தற்கால சூழ்நிலையை பார்க்கும்போது வசதி படைத்த பணம் படைத்தவர்களுக்கு இயேசு தேவையில்லையே அப்பா. ஆனால் சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களிடத்திலே இருந்ததே கர்த்தாவே. நான் குள்ளனாயிருந்தால் இயேசுவை காண முடியாதே ஆண்டவரே. ஜனக்கூட்டத்திலே இயேசுடைய முகத்தை நான் குள்ளனால் இருக்கிறபடியால் காண முடியாதே என்று சொல்லி காட்டத்தி மரத்திலே ஏறின சகேயுவை ஆண்டவரே நீர் அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர்கள் கூட தங்கினீரே கர்த்தாவே. சகேயு ஆசைப்பட்டது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மட்டும்தான் கர்த்தாவே. ஆனால் நீர் அவர்கள் வீட்டிலே சாப்பிட்டு அவர்கள் மூலமாய் இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது என்று ஆசீர்வதித்தீரே அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எவ்வளவு எங்களை உயர்த்தினாலும், எவ்வளவு எங்களை மேன்மையாக வைத்தாலும், நாங்கள் கர்த்தாவே வந்த நிலை மறவாமல் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் இப்பேற்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவீராகப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அன்பு பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. சகையினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு இருந்த சோசியல் சேலஞ்சஸ், அவர் ஒரு குள்ளனாக இருந்தார், அவர் சமுதாயத்தில் ஒரு ஏமாற்றுக்காரனாக காணப்பட்டார். ஆனால் அந்த சோஷியல் சேலஞ்சஸ் எல்லாம் அவர் முறியடிச்சிட்டு கிறிஸ்துவை அவர் பார்த்தார். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு சோஷியல் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஒருவேளை நான் மற்றவர்களை போல இல்லை, எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு நெருக்கடி இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறான், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது, கடவுள் தேவையில்லை அப்படின்னு ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய நபராக இருந்தால் இந்த செய்தி நிச்சயமாக நமக்கு ஒரு சான்றாக இருக்கும். சகேயு கிறிஸ்துவை பெறுவதற்கு எந்த தேவையும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை மாம்சத்தில், ஏன்னா அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. ஆனாலும் சகேயு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஏன்னா கிறிஸ்து என்பது வெளியார்ந்த மாம்ச வாழ்க்கைக்கு தேவை அல்ல, உள்ளார்ந்த ஆத்மாவுக்கு தான். பாவத்திலிருந்து நம்ம நீங்கி கிறிஸ்துவோடு பயணம் செய்து நித்திய வாழ்வை பெறுவதற்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு உலக தேவைக்காகவும் நாம் அவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த சத்திய வசனம் நமக்கு சான்றாக கூறுகிறது. இந்த வசனம் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.